வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் பருப்பரிசி சாதம் பண்ண போகிறேன். அரிசி பச்சரிசி 2 டம்ளர், அரை டம்ளர் பருப்பு ஊற வச்சுருக்கேன். நான் இது ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை நுணுக்கிட்டு வெள்ளைப்பூண்டை போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். வெங்காயம் 2, தக்காளி 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடைசியாக தேங்காய் பூ போட போகிறேன். பச்சையாக போட போகிறேன். சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நுணுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிக்கலாம். இது வந்து கொங்கு நாட்டு ஸ்பெஷல். கொங்கு நாட்டில் பருப்பரிசி சாதம் ரொம்ப ஸ்பெஷல். அதுதான் இப்போ நான் தாளிக்க போகிறேன். கடுகு, வெந்தயம், சீரகம் நல்லா பொரியட்டும். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த நுணுக்கி வச்சுருக்கோம்ல, இதை இதில் ஆட் பண்ணுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நுணுக்கிட்டு வெள்ளைப்பூண்டை அதில் ஒரு சுற்றி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன், அரை டம்ளர் பருப்பு எடுத்தேன். இப்போ இதுக்கு 1க்கு 2.5 டம்ளர் அளவு தண்ணி வச்சுருக்கேன். நான் 5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். பருப்புக்கு சேர்த்து ஒரு டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இதை ஊற்றிக்கலாம். அரிசியை போட்டுக்கலாம். சாம்பார் பொடி 2 ஸ்பூன், நல்லா குமிச்சு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம், அவ்வளோதாங்க. இதை ஒரு கலந்துக்கலாம். இப்போ நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நீங்கள் வேணும்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தேங்காய் பூ ஒரு மூடி 3 வச்சுருக்கேன். மல்லித்தலை இதை போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். நான் அடுத்து உங்களுக்கு கூட்டாஞ்சோறு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து இதை மூடிக்கலாம். மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். உதிரியாக வேணும்னா ஒரு விசில் ஆஃப் பண்ணுங்க. நான் கொஞ்சம் குலைவாக இருக்கட்டும்னு 2 விசில் விட்டுருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக இருக்குங்க. கிளறியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, எடுத்து வச்சாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பருப்பரிசி சாதத்தை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thanks for watching.